அந்த ஒரு பிள்ளை வந்துச்சு, என்ன அது பேர்? இனி ஹரியா என்ன? ஏன் உங்களுக்கு தெரியாது? நெசமா தெரியல, என்ன அது பேரு? ஹரிணி. ஹரிணி. அது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, எங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க காலையிலே அவளை பத்தி தான் யோசிப்பீங்களா? நான் சந்தேகம்லாம் படல, நீங்க வாய்க்குன்றீங்க, நான் எதுவும் சொல்லல. இல்ல காலையில இல்லடா, ஆக்சுவலி நேற்று நைட்லேருந்து அவளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளை பற்றி யோசிச்சு தூக்கமே வரல. அவளை எங்கே பார்த்துருப்பேன்? எங்கேயோ பார்த்துருக்கேன். ஒரு நாள் மீதி இந்த சாப்பாடு டெலிவரி பண்ணல, அப்போ எங்கேயாச்சும் பார்த்துருப்பணும். இங்க பாருங்க, நீங்க கம்பத்துல கேஸ் ஸ்டவ் போட்டீங்க, அதுக்கப்புறம் இங்க வந்து ஃபுட் டெலிவரி பண்ணீங்க, கிராப் ஓட்டுனீங்க, அண்ட் தென் நீங்க சொந்தமா பர்கர் ஸ்டால் திறந்தீங்க, புல்லு வெட்டுனீங்க. அது புல்லு வெட்டுறது இல்லை, லேண்ட்ஸ்கேப்பிங். அழகா சொல்லு. அதாங்க செம்மதாங்க. நீங்க நம்ம கம்பெனி பெருசா வந்து ஒரு நாள் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்டா உங்க கதையை சொல்லும் போது அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கும். கம்பத்துல இருந்து ஒரு பையன் இங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த கம்பெனியை பெருசாக்கி கேட்கும் போது இன்ஸ்பைரிங்கா இருக்குங்க. என் கதையெல்லாம் அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இல்லைங்க. என்ன அப்படி சொல்லிட்டேன்? உனக்கும் இன்ஸ்பைரிங்கான கதை தான் இருக்கு. நீ கம்பத்தில் மாடு மிச்சிக்கிட்டு இருந்த, என் வீட்டு டாய்லெட்லாம் கழுவி இருக்கு, அது இன்ஸ்பைரிங் தானே? பிச்சிருவேன். சரி டென்ஷன் ஆகாத. இருந்தாலும் அந்த ஹரிணி பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஏங்க நானே டாபிக்கை மாற்றி பேசணும், நீங்கள் மறுபடியும் அவளை பற்றி தான் பேசுறீங்க. இன்னொரு வாட்டி அவளை பற்றி பேசுனீங்க, கதவை மூடி அவங்களை விழுந்து விழுத்து விட்டுருவேன், பார்த்துக்கோங்க. சரி இதுக்கப்புறம் அந்த பிள்ளையை பற்றி பேச மாட்டேன், ஓகே?